ஆகவே சர்வ பிரபஞ்சங்களில் உள்ள சர்வ சிருஷ்டிகளையும் அல்லாஹ்வை விட்டு வேறாய் காணுகிற கணிக்கிற மனிதனின் அறியாமையை போக்கி வாஜிபுல் வஜூதாகிய உண்மை பொருளான ஹக்கை அன்றி ஒன்றுமே இல்லை என்ற சுத்த சத்தியமான தௌஹீதை உணர்த்த வேண்டும் என்பதுதான் கலிமாவை கொண்டு நபிமாரை இறைவன் அனுப்பிய நோக்கமாகும். அதாவது மனிதன் தன்னுடைய மறதியை நீக்கி தான் யார் என்பதை உணர்ந்து தன் பூரணத்தன்மையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் கலிமா தரப்பட்டதாகும். ஆனால் மனிதனுடைய பேத புத்தியில் நாய்பன்றி போன்ற அசூசி பொருட்களையும் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வது விளங்காத ஓர் விஷயமாயும் தவறான ஓர் விஷயம் போலவும் தென்படுகிறது. மேலும் மனிதன் குர்ஆன் ஹதீஸ்களை வெளிநோக்காக பார்க்கும்போது அவற்றில் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று தெளிவாகவே தென்படுகிற பல ஆயத்துக்கள் பல விஷயங்கள் தென்படுவதாயும் காணுகிறார். ஆகவே எல்லாம் ஒன்றே என்று கூறுவதும் நம்புவதும் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு மாறான ஓர் விஷயம் என்றும் வழிகேடு என்றும் நம்புகிறார். இவ்விதமான உபதேசம் சச்சாருடைய உபதேசம் ஆகையால் இதற்கு செவி சாய்க்கவே கூடாது என்றும் தீர்ப்பு கட்டுகிறார். ஆனால் இவ்விதமான பேத புத்தியில் ஊறிய மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்களில் சுத்த சத்தியமான தௌஹீதுக்கு மாற்றமான ஓர் அக்ஷரம் கூட ஓர் எழுத்து கூட கிடையாது என்பது தெரியவே தெரியாது. குர்ஆன் ஹதீஸ்களை பொறுமையோடு விளங்கி தெளிவுகிற போதிய அறிவில்லாமல் இருப்பதும் தௌஹீதுக்கு நேர் விரோதமான ஓர் கொள்கையை உள்ளத்தில் பதித்து கொண்டுள்ளதும் தான் இதற்கு காரணமாகும். ஆனால் குர்ஆனிலோ ஹதீஸிலோ உண்மையான தௌஹீதுக்கு மாற்றமான ஓர் சிறு வசனம் கூட கிடைக்கவே கிடையாது. தௌஹீதை உறுதிப்படுத்தவே குர்ஆன் தரப்பட்டிருக்கிறது உண்மை என்றால் தௌஹீதுக்கு மாற்றமான விஷயங்கள் அதில் எப்படி இடம்பெறும்? ஆகவே இதை நாம் உரிய இடத்தில் தெளிவாய் அறிவு ஏற்றுக்கொள்ளும் வகையில் விளக்கி கூற வேண்டும். இப்போது உங்களுக்கு நான் விளக்கி காட்ட வேண்டிய விஷயத்தை நீங்கள் கேட்கிற ஓர் கேள்வியாக வைத்துக் கொண்டு நான் அதற்கு பதில் தருகிறேன். அதாவது கேள்வியை முதலெடுப்போம். குர்ஆன் ஹதீஸ்களில் இறைவன் வேறு சிருட்டி வேறு, அதாவது ரப்பு வேறு அப்து வேறு என்று தெளிவாய் விளக்கி கூறப்பட்ட பல ஆயத்துக்களும் ஹதீஸ்களும் இருக்கின்றன. உங்களுடைய விளக்கம் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு மாறுபோல் தென்படுகிறது. ஆகவே இவ்விஷயத்தை அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதயமாக தெளிவாக விளக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் நீங்கள் என்னிடத்தில் கேட்கும் கேள்வி. இன்ஷா அல்லாஹ் நான் அதற்கு இப்போதே விடை தருகிறேன். இப்போது என் பேச்சை கொஞ்சம் கவனத்தோடு ஆழமாக நோட்டமிடுங்கள். குர்ஆனிலோ ஹதீஸிலோ இறைவன் வேறு சிருட்டி வேறு ரப்பு வேறு அப்து வேறு என்று எங்கேயும் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ கூறப்படவே இல்லை. ஆனால் குர்ஆன் ஹதீஸுடைய வசன நடைகளையும் பரிபாஷைகளையும் விளங்கிக் கொள்வதில் ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவர்கள் பட்டதாரிகளாய் இருந்தாலும் வகுமுடையவர்களாய் இருப்பதால், அதாவது பேத புத்தியிலிருந்தும் நீங்காதவர்களாக சிறையிடப்பட்டு இருப்பதால் இவருடைய அறிவுக்கேற்றபடி குர்ஆன் ஹதீஸ்களுடைய வசன நடைகளை தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். இவருடைய அறிவு தௌஹீதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் அவருடைய கொள்கை அடிப்படையிலேயே குர்ஆன் ஹதீஸ்களுக்கு பொருள் கொள்ள முற்படுகிறார்கள். பொதுப்படையான விவரம் என்னவென்றால் இவ்வகையினருக்கு குர்ஆன் ஹதீஸ்களை உள்ளபடி விளங்கிக் கொள்ள அறிவு போதாமல் இருப்பதே காரணமாகும். இதை நாம் தெளிந்த அறிவோடு இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். குர்ஆனில் இடம்பெறுகிற வசனங்களில் ஒன்று, அல்லாஹ்வுடைய லானத்து பொய்யர்கள் பேரிலாயிருக்கும். இன்னொரு ஆயத்து 2வது அத்தியாயம் 98வது ஆயத்து, திடனாக அல்லாஹ் காபீர்களுக்கு பகைவனாய் இருக்கிறான். இன்னொரு ஆயத்து 26வது அத்தியாயம் 77வது ஆயத்து, சர்வ உலகங்களையும் பரிபாலிப்பவன் தவிர திட்டமாக விக்கிரகங்கள் எனக்கு சத்துருக்களாய் இருக்கின்றன. இன்னொரு ஆயத்து திடனாக, அதாவது 21வது அத்தியாயம் 98வது ஆயத்து, திடனாக நீங்கள்
நீங்கள் வணங்குகிற விக்கிரகங்களும் நரக கட்டைகள்தான். இன்னொரு ஆயத்து 2வது அத்தியாயம் 7வது ஆயத்து. அல்லாஹ் தஆலா அவருடைய கல்வியின் பேரிலும் அவருடைய கேள்வி புலன்கள் பேரிலும் முத்திரை பதித்தார். இவை போன்ற இன்னும் பல ஆயத்துக்களும் குர்ஆனில் இடம்பெறுகின்றன. ஹதீஸ்களிலும் இவ்விதமான வசனங்கள் இடம்பெறுகின்றன. இவ்விதமான ஆயத்துக்கள் ஹதீசுகள் அப்துவோடு ரப்புவோடு என்று தெளிவாய் விளக்கம் தருவதாய் ஒரு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இவ்விதமான வசனங்கள் தௌஹீதுக்கு அணுவளவேனும் மாற்றமில்லாமல் ஒவ்வொரு வகையான பொருளை விளக்கக்கூடியனவாகவே கூறப்பட்டிருக்கின்றன. அது எப்படி என்றால், நாம் முதலில் ஓர் பீடிகையை எடுத்துக்கொண்டுதான் விளங்க வேண்டியதாக இருக்கிறது. பீடிகையை எடுத்துக் கொள்வோம். அகமது மாட்டை அடித்தான் என்று நாம் தமிழ் பாஷையில் கூறப்படும் போது அகமதும் மாடும் ஒன்றுதான் என்றோ ஒவ்வொருதான் என்றோ கூறப்படவும் இல்லை, விளக்கம் தரப்படவும் இல்லை. அதாவது அகமதும் மாடும் ஒன்றேதான் என்று விளக்குவதோ வெவ்வேறுதான் என்று விளக்குவதோ வசனத்தின் நோக்கம் அல்ல. அடித்தவன் அகமது என்றும் அடிக்கப்பட்டது மாடு என்றும் விளக்கம் தருவதுதான் வசனத்தின் நோக்கமாகும். ஆனால் வஹமு என்ற பேரபுத்தி மாட்டை அடித்த அகமது அடியை வாங்கி கொண்ட மாடும் ஒன்றாயிருக்க முடியாதே என்று மறைந்து வெவ்வேறுதான் என்று தீர்வு கட்டுகிறது. ஆனாலும் அந்த வஹமு என்னும் பேரபுத்தி கூறுவது போல வைத்துக் கொண்டாலும் கண்ட பொருள் அல்லது சடப்பொருள் என்ற அடிப்படையில் மாடும் அகமதும் ஒன்றே என்றோம். எதிர்க்கும் சக்தியும் ஏற்கும் சக்தியும் ஒன்றாயிருக்க முடியாதே என்றோம். ஆகவே வேறுதான் என்றும் தீர்ப்பு கட்டுகிறது. ஆனால் சக்தி என்ற அடிப்படையில் அடிக்கும் சக்தி அகமதுடையதாகும், அடியை ஏற்கும் சக்தி மாற்றுடையதாகவும் இருப்பதால் இரண்டும் ஒன்றுதானே என்று அந்த வஹமுக்கு தென்பட்டாலும் அவ்விரண்டும் ஒன்றே என்பதை அந்த வஹமு ஏற்பதே இல்லை. இது சிருட்டிகளை பொறுத்த ஒரு விஷயம். அல்லாஹ்வோ அரூபியாயும் சர்வ சக்தியும் உடையவனாயும் இருப்பதால் அல்லாஹ்வுடைய லானத்து பொய்யர்கள் பேரிலாயிருக்கும் என்ற வசனத்தில் நிச்சயமாக பொய்யர்கள் வேறுதான், அல்லாஹ் வேறுதான் என்றே வஹமு என்னும் நம்முடைய பேத புத்தி தீர்ப்பு செய்து விடுகிறது. ஆனால் லானத்து செய்யும் சக்தி அல்லாஹ்வுடையது என்றும் அதை ஏற்கும் சக்தி பொய்யனுடையது என்றும் சக்திவர் என்ற அடிப்படையில் இரண்டும் ஒன்றே என்பதும் நம்முடைய பேத புத்தியாகிய வஹமுக்கு தெரியத்தான் செய்கிறது. ஆயினும் இதை வஹமு ஏற்பதே இல்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இப்போது வஹமு என்ற பேத புத்தியை நீக்கிவிட்டு ஆயத்தை நோட்டமிட்டு பார்ப்போம். இவ்வாயத்தில் கூறப்பட்ட வசனத்தில் லானத்தை பெற்றுக் கொள்ளுபவன் பொய்யன் என்றும் லானத்து செய்பவன் அல்லாஹ் என்றும் தான் கூறப்படுகிறது. அல்லாஹ்வும் பொய்யனும் ஒன்றுதான் என்றோ வேறுதான் என்றோ ஆயத்து விளக்கம் தரவே இல்லை. இப்படி இருக்கும் போது ஒவ்வொருதான் என்று கற்பனை பண்ணுவது வஹமு என்னும் மூலபுத்தியின் வேலையை அன்றி அறிவின் வேலை அல்ல. இதே போல குர்ஆன் ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ள மற்றும் வசனங்களையும் நீங்கள் யூகித்து பாருங்கள். அதாவது இபாரத்துன் நஸ், தலாலத்துன் நஸ் ஆகிய இரு பிரமாணங்களினாலும் தெளிவாய் வெளிப்படையாய் பொருள் விளங்கக்கூடிய முகக்கமாத்தை சேர்ந்த சித்திர ஆயத்துக்களை கொண்டு மட்டுமே குர்ஆன் ஹதீஸ்களில் யாவும் ஒன்றே என்பது விளக்கப்பட்டுள்ளதே அல்லாமல் எல்லா வசனங்களினாலும் ஒன்றே ஒன்றென்றோ வேறொன்றோ விளக்கப்படவே இல்லை. ஆனால் வஹமு ரப்பு வேறு அப்து வேறு என்ற கொள்கையில் ஊறி தலைத்திருப்பதால் நோக்கமாட்டான வசனங்களையும் கூட வேறு என்ற பொருளிலேயே புரட்ட முற்படுகிறது. இவ்விஷயம் மிக அவசியமாய் இருப்பதால் இன்னும் சில ஆயத்துக்களை நாம் நோட்டமிடுவோம். அல்லாஹ்வுடைய திருவசனங்களை ஒன்றோடொன்று இப்போது பொருத்தி பார்ப்போம். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார், அவர்கள் தங்களுடைய நப்சுகளின் பேரில் கொடுமை செய்கிறார்கள். இன்னொன்று அல்லாஹ் கூறுகிறார், எங்கினும் அவர்கள் தங்கள் நப்சுகளுக்கு கொடுமை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவை போன்ற மற்றும் ஆயத்துக்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்விரண்டு வசனங்களிலும் தங்கள் நப்சு என்றே இறைவன் கூறுகிறார்.
தெளிந்த அறிவோடு நோக்கி பாருங்கள். இவ்வசனங்களில் கூறப்பட்ட தாங்கள் வேறு நபுசு வேறு என்பது கருத்தா, அல்லது தாங்களே நபுசு நபுஷே தாங்கள் என்பது கருத்தா? இவ்வாக்கியங்கள் உடைய என்ற 6ஆம் வேற்றுமை உருவு தற்கிழமை பொருளில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய உயிர் என்றால் நான் வேறு உயிர் வேறு என்பது கருத்தல்ல. நான் தான் உயிர், உயிர் தான் நான் என்பதே கருத்தாகும். இதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதிலும் உடைய என்ற உருவு தற்கிழமை பொருளில் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய உயிர் என்றால் நானே உயிர் என்பதை போலவே அல்லாஹ்வுடைய ரசூல் என்றால் அல்லாஹ் ரசூல் என்பதே கருத்தாகும். ஆயினும் என்னுடைய உயிர் என்ற போது நானே உயிர் என்பதை ஏற்றுக்கொண்ட வகுமும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்னும் போது அல்லாஹ்வைத்தான் அல்லாஹ் ரசூல் என்பதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. இது எமது மகிழ்ச்சியின் விளைவே ஆகும். நாம் இங்கே கூறிய ரசூல் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலைத்தான் கூறுகிறோம், அதாவது நபியின் உடலைத்தான் கூறுகிறோம் என்று நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ரிசாலத்து வேறு, ரசூலுல்லாஹ்வுடைய உடலின் விஷயம் வேறு. இப்போது அல்லாஹ் உங்களை படைத்தான் என்ற வசனத்தை நோட்டமிட்டு பாருங்கள். இந்த ஆயத்து 3 விதமான பொருள்களை தருகிறது. முதலாவது, சிருட்டிகர்த்தா உயூதில் சிருட்டிக்கு வேறாயிருக்கிறான் என்று விளக்குகிறது. இரண்டாவது, சிருட்டிகர்த்தா உயூதில் அவனே சிருட்டியா இருக்கிறான் என்று விளக்குகிறது. மூன்றாவது, அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுடைய சிருட்டிகர்த்தாவா இருக்கிறான் என்று விளக்குகிறது. இந்த 3வது பொருளை விளக்குவதுதான் ஆயத்தின் நோக்கமாகும். இந்த 3வது பொருளை விளக்குவதற்குத்தான் ஆயத்து பிரமாணமாக இருக்கிறது, சட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆயத்துக்கு முன்கூறிய இரு கருத்துக்களும் விளக்கமும் வெறும் மறுச்சியும் வகமுமாயிருக்கின்றன. இது கற்பனையும் வழிந்துரையும் புரட்டலுமாயிருக்கிறது. இதே போல மற்றும் ஆயத்துக்களையும் இப்போது நோட்டமிட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய லானத்து பொய்யர்கள் பேரிலாயிருக்கும் என்ற ஆயத்தில் 3 பொருள்கள் தென்படுகின்றன. முதலாவது, அல்லாஹ் வேறு பொய்யன் வேறு என்பது. இரண்டாவது, அல்லாஹ்வும் பொய்யனும் ஒன்றே என்பது. மூன்றாவது, லானத்தை செய்பவன் அல்லாஹ், லானத்தை பெறுபவன் பொய்யன் என்பது. இந்த 3வது பொருளை விளக்குவதற்காகத்தான் ஆயத்து பிரமாணமாக தரப்பட்டிருக்கிறது. திடமாக அல்லாஹ் காபிர்களுக்கு சத்ருவாக இருக்கிறார், சர்வ உலகங்களையும் பரிபாலிப்பவன் தவிர திட்டமாக விக்கிரகங்கள் எனக்கு சத்துருக்களாக இருக்கின்றன. திடனாக நீங்கள் வணங்குகிற விக்கிரகங்களும் நரகக்கட்டைகள் தான். அல்லாஹ் தஆலா அவருடைய கல்புகளின் பேரிலும் அவருடைய கேள்வி புலன்கள் பேரிலும் முத்திரை பதித்தார். இவ்விதமான இந்த ஆயத்துக்களையும் இவை போன்ற மற்ற ஆயத்துக்களையும் ஒவ்வொரு வகையான பொருளை விளக்குவதற்காக பாவிக்கப்பட்டிருக்கிறதே அல்லாமல் இறைவனும் சிருஷ்டியும் ஒன்றே என்று விளக்குவதற்காகவோ வெவ்வேறு என்று விளக்குவதற்காகவோ பாவிக்கப்படவே இல்லை. வெவ்வேறு என்று எடுத்துக்கொள்வதும் இவ்விதமான ஆயத்துக்களில் கூறப்பட்ட விஷயங்களை ஆழமாய் நோட்டமிடாமல் அப்து வேறு ரப்பு வேறு என்று எடுத்துக்கொள்வதும் அப்தும் ரப்பும் ஒன்றுதான் என்று எடுத்துக்கொள்வதும் நம்முடைய வகுப்பு என்னும் பேத புத்தியின் வேலையே ஆகும். இறைவன் வேறு சிருஷ்டி வேறு என்ற நோக்கோடு பொருள் கொள்ளும் போது அப்படி பொருள் கொண்ட வகுநோக்கு பேத புத்திக்கு இறைவன் வேறு சிருஷ்டி வேறு அல்ல என்பதையும் அந்த ஆயத்துக்கள் வலியுறுத்தவே செய்கின்றன. என்னுடைய நபுசு எனக்கு சத்ருவாய் இருக்கிறது, என் நபுஷை நான் விரோதிக்கிறேன் என்று நாம் கூறும்போது நபுஷும் நானும் வேறு வேறானவை என்ற நோக்கத்தை உறுதிப்படுத்துவதோ நபுஷும் நானும் ஒன்றே என்பதை உறுதிப்படுத்துவதோ எமது பேச்சின் கருத்தல்ல. இதுபோல என்னுடைய வகுமுக்கியற்ற கற்பனையை மனதில் இருத்திக் கொண்டு குர்ஆன் ஹதீஸ்களுக்கு பொருள் கொள்வது மாபெரும் தவறான விஷம செயல் என்பதை குர்ஆன் ஹதீஸ்கள் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வகைகளில் விவரம் தந்திருக்கின்றன. ஆகவே உண்மையை நாம் அறிய வேண்டும் என்றால் அப்தும் ரப்பும் ஒன்றுதான் என்றோ வேறுதான் என்றோ மகிழ்ச்சி அடையாமல் தெளிந்த மனத்தோடு குர்ஆன் ஹதீஸ்களை ஆராய வேண்டும். மேலும் ஓரளவு அரபு இலக்கண அறிவும் வேண்டும். குர்ஆன் ஹதீஸ்கள் தௌஹீதுக்கு கலிமாவோடு எப்படி தொடர்பு கொண்டுள்ளன என்பதை கண்டறிவது
மிக மிக கடினமான சிக்கல் நிறைந்த ஒரு விஷயமாகவே தென்படுகிறது. இந்த கடினமான கஷ்ட நிலைக்கு காரணம் ஆரம்பத்தில் எமக்கு தரப்பட்ட தவறான விளக்கங்களேயாகும். இவ்விஷயத்தை ஆராய்வது 1-2 தினங்களில் முடியக்கூடிய காரியமாக இல்லை. ஏனென்றால் இவ்விதமான ஆராய்வில் ஈடுபடுவோர் வழி தவறி செல்வதாகவே எம்முடைய அறிவாளிகளில் மிக பலரும் சமூகமும் இன்றும் தடை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே உண்மையை கண்டறிவது நமக்கு மிக கடினமாக இருக்கிறது. குர்ஆன் என்பது எம்போன்ற அறிவு உறைந்த மனிதர்களால் ஆக்கப்பட்ட ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல. இது இறைவனுடைய வசனம், மௌஜிசாத்தை சேர்ந்தது. இதை விளங்கி அறிய எமக்கு அறிவு போதாமையால் எம்முடைய இஷ்டம் போல கருத்து கொள்கிறோம். அது தவறாகும். மேலும் குர்ஆனில் அப்து வேறு ரப்பு வேறு என்று வெளிப்படையாய் கூறுவது போலுள்ள வேறு சில வசனங்கள் தென்படுகின்றன. ஆனால் அப்து வேறு ரப்பு வேறு என்று நம்பியுள்ள சிலருக்கு அப்படி தென்பட்டாலும் உண்மையான பகுத்தவர்களுடைய மனிதர்களிடத்தில் அப்படி இல்லவே இல்லை. உதாரணமாக இப்போ குர்ஆனில் 39வது அத்தியாயம் 64வது ஆயத்தை எடுங்கள். ஆயத்தின் கருத்து நீர் கூறும், ஓ மூடர்களே, அல்லாஹ்வுக்கு வேறாய் இருப்பதையா என்னை வணங்க சொல்லுகிறீர்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ்வுக்கு வேறாய் இருப்பதையா எனக்கு தோசாய் பிடித்துக் கொள்ளுவேன். இவ்வாயத்துக்களை போல குர்ஆன் முழுவதிலும் வந்திருக்கின்ற மின் தூணி என்னின்பது, மின் தூணில்லாஹி அல்லாஹ்வின்பது, மின் தூணிஹி அவனின்பது என்று கூறப்பட்டுள்ள வசனங்களும் தௌஹீதுக்கு மாற்றம் போல் தென்படுகின்றன. அதாவது அல்லாஹ் வேறு சிறுட்டி வேறு என்று வெளிப்படையாய் கூறுவது போல தென்படுகின்றன. ஆனால் உண்மையாகவே இவ்வாயத்துக்கள் தௌஹீதை உறுதிப்படுத்துவனவாயும் முஸ்லிம்களின் கொள்கையை வெளிப்படுத்துவனவையாயும் தான் தரப்படுகின்றன. இவ்விதமான ஆயத்துக்களுடைய உசூலை ஆராயும் போது இவ்வாயத்துக்கள் முஸ்லிம்களை நோக்கியே கூறப்பட்டவையாக இருக்கின்றன. அந்த முஸ்லிம்கள் வணங்கிக் கொண்டிருந்த விக்கிரகத்தையோ மற்றும் சிறுட்டி பொருட்களையோ எப்போதும் அல்லாஹ்வாக அவர்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது என்பதை நான் முன்பு கூறியிருக்கிறேன். அவை அல்லாஹ் அல்லாதவை என்றே அவர்கள் நம்பியிருந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு விளக்கம் தருகிறது. இப்பொழுது 39வது அத்தியாயம் 3வது ஆயத்தை பாருங்கள். இந்த ஆலிஹத்துக்கள் அல்லாஹ்விடம் நெருங்கி சேர்ப்பதற்காகவே அன்றி நாங்கள் அவைகளை வணங்கவில்லை என்றுதான் கூறினார்களே அன்றி அந்த இலாகுகள் அல்லாஹான் என்று கூறவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. குர்ஆனுடைய 38வது அத்தியாயம் 5வது ஆயத்து, 6வது ஆயத்து, 7வது ஆயத்து, 8வது ஆயத்துக்கள் இந்த முஸ்லிம்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த நம்பிக்கை அகஆக்களை எமக்கு தெளிவாய் விளக்கம் தருகின்றன. இப்போ இந்த 38வது 5வது ஆயத்தை நோக்குவோம். என்னே இவர் எல்லா இலாக்களையும் ஒரே இலாக்குதான் என்று ஆக்கிவிட்டாரா? மெய்யாகவே இது ஓர் ஆச்சரியமான செய்திதான் என்று முஸ்லிம்கள் கூறிய விஷயத்தை ஆழமாக நோட்டமிட்டார். அல்லாஹ் வேறு சிறுட்டி வேறு என்ற கொள்கையிலே எண்ணத்திலேயே அவர்கள் நிலை பெற்றிருந்தார்கள் என்பது தெளிவாக புலப்படுகிறது. இவ்விதமான மக்களை நோக்கித்தான் அல்லாஹ்வுக்கு வேறாய் இருப்பதையா என்னை வணங்க சொல்லுகிறீர்கள் ஓ மூடர்களே என்ற வசனமும் இவை போன்ற வசனங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த வசனம் அல்லாஹ் வேறு சிறுட்டி வேறு என்று எண்ணியிருந்த மக்களின் எண்ணத்தை நீக்குவதற்காக அவர்களுடைய பாவனையிலே கூறப்பட்டதாகும். அதாவது யா ஐயுகள் ஜாஹிலூன, ஓ மூடர்களே, உங்களுடைய எண்ணத்தில் அல்லது நினைவில் அல்லாஹ்வுக்கு வேறாய் இருப்பதையா என்னை நீங்கள் வணங்க சொல்லுகிறீர்கள் என்பதுதான் ஆயத்தின் உண்மையான கருத்தும் விளக்கமும். இந்த வசனத்தில், அதாவது இந்த ஆயத்தில் உங்களுடைய எண்ணத்தில் என்ற வசனம் தொக்கி மறைந்து இருக்கிறது. இந்த விஷயம் அரபு யாப்பிலக்கணம் அல்லது தமிழ் யாப்பிலக்கணங்கள் கற்றறிந்த அறிஞர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அரை குறை கல்விமான்கள் இதை உணரவே மாட்டார்கள். இது நிச்சயமான உண்மை. ஆகவே ஆயத்தில் மறைந்து
தொக்கியிருந்த உங்கள் எண்ணத்தில் என்ற சொல்லையும் சேர்த்தே பொருள் கொள்ள வேண்டும். இதை ஓ மூடர்களே என்ற வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்ற எண்ணத்தை கொண்டிருந்ததினாலேயே அவர்கள் மூட மக்கள், ஜாஹில்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவை போன்ற மற்றும் வசனங்களுக்கு இதே போல எண்ணத்தில் அல்லது நினைவில் என்ற வசனத்தை பொருத்தி பொருள் கொண்டால் எம்முடைய வகுமின் மகிழ்ச்சியும் நீங்கிவிடும், தௌஹீதும் நிலைப்படும், குர்ஆனுடைய உண்மையும் எங்களுக்கு புறப்படுவோம். இவ்விடத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் பிறக்கலாம். அதாவது இந்த ஆயத்தில் உங்கள் எண்ணத்தில் என்ற சொல்லையும் சேர்த்து இறைவன் கூறியிருக்கலாமே, அப்படி இறைவன் கூறாமல் விட்ட காரணம் தான் என்ன என்பதுதான் நமது சந்தேகம். இதற்குரிய விடையை நான் இன்ஷா அல்லாஹ் கூறுகிறேன். இறைவனும் ரசூலும் பேச்சு நாகரிகமுடையவர்கள். அவ்விறைவனின் பேச்சு குர்ஆன் முழுவதிலும் மூமினையும் முஸ்லிக்கையும் பிரித்து காட்டக்கூடிய வகையாகவே தான் அமைந்திருக்கின்றன. ஓர் முஸ்லிம் இறைவன் வேறு சிருட்டி வேறு என்று என்ற உளநோயிலே கூறியிருப்பதால் அதே நோக்கோடுதான் இறைவசனத்தை கருத்துக் கொள்கிறார். ஆகவே அவருடைய சிறுக்கு இன்னும் அதிகப்படுகிறது. ஆனால் ஓர் மூமின் உள்ள தெளிவுடையோராய் இருப்பதால் இவ்வசனத்தின் உண்மையை உணர்கிறார். அவருடைய விசுவாசம் மேலும் அதிகரிக்கப்படுகிறது. ஆகவே மூமினுடைய விசுவாசம் அதிகரிக்கப்படுவதற்கும் முஸ்லிக்குடைய செருக்கு அதிகரிக்கப்படுவதற்கும் ஏதுவான வகையில் தான் குர்ஆனுடைய வசனங்கள் கூறப்பட்டுள்ளன. இதை குர்ஆனே எமக்கு விவரம் தருகிறது. 2வது அத்தியாயம் 26வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். இதை கொண்டு அநேகரை வழிகெடும்படியும் செய்கிறான், இதை கொண்டு அநேகரை நேர்வழி பெறும்படியும் செய்கிறான். பாவிகளை தவிர இதை கொண்டு வழிகெடும்படி அவன் செய்ய மாட்டான். இதுதான் ஆயத்தின் கருத்து. ஆகவே மேலே காட்டிய குர்ஆன் ஆயத்துக்கள் எதிலுமே அல்லாஹ்வையும் ரப்பையும் வேறு பிரித்து விளக்கம் தருவதாய் வசன நடைகள் நடாத்தப்படவே இல்லை. அவ்வசனங்கள் வேறு பிரித்து காட்டுவதாய் மகிழ்ச்சி அடைவது எம்முடைய வகுமாகும். அப்படி வேறு பிரித்து காட்டப்பட வேண்டும் என்றிருந்தால் இந்த இலாகுகள் அல்லாஹ்வின் வேறானவை, அல்லது இந்த வானம் அல்லாஹ் அல்ல, அல்லது உன்னின் வேறானது என்பவை போன்ற வாக்கியங்கள் குர்ஆன் ஹதீஸ்களில் பாவிக்கப்பட்டிருக்கும். இவ்விதமான வாக்கியங்கள் குர்ஆன் ஹதீஸ்கள் எங்கேயும் பாவிக்கப்படவில்லை. ஆகவே குர்ஆன் ஹதீஸ்களுடைய எந்த ஓர் வசனமும் அப்தையும் ரப்பையும் பிரிக்கும் நோக்கமாகவோ தௌஹீதுக்கு மாறாகவோ நடாத்தப்படவே இல்லை. அப்படி இருப்பதாய் கணிப்பது வகுமே அன்றி உண்மை அல்ல. இவ்வகையில் அறிவுத்துறையில் மத்திய வகுப்பை சேர்ந்த உங்களுக்கு இவ்வளவு இலகுவான விவரமே போதுமானது என்று நான் நம்புகிறேன். இன்னும் கடினமாய் நுட்பமாய் ஆராய வேண்டும் என்றிருந்தால் உசூல், பலாகத், பயான், திகிரி, மானி, நாழ்வு போன்றவைகளில் மிக விசேட திறமையும் மகிழ்ச்சியின்மையும் இறைவழி செல்லும் அவாவும் உங்களுக்கு வேண்டியதாகும். பொதுவான சாரம் என்னவென்றால் குர்ஆன் ஹதீஸ்களுடைய உண்மையை நுட்பமாய் உணரக்கூடிய நுண்ணறிவு பாண்டித்யமும் இல்லாத சிலர் அவருடைய வகுப்புக்கேற்றபடி பின்பற்றல் முறையில் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று கூறுகிறார்களே அல்லாமல் உண்மை அப்படி அல்ல. தௌஹீதுக்கு மாற்றமான ஓர் அக்ஷரம் கூட குர்ஆன் ஹதீஸ்களில் இல்லவே இல்லை. அல்லாஹ் உதவினால் இதை பல மாதங்கள் பேசுவதாக இருந்தாலும் நாம் குர்ஆன் ஹதீஸை கொண்டே நிரூபித்து காட்டுவோம். நாம் எம்முடைய அறிவை ஏதோ எல்லாம் இடை போடுகிறோம். உண்மை அப்படி அல்ல. தெளிந்த அறிவுடையவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்களும் மனிதர்களும் தான், மற்ற ஒளிமார்களும் தான். மற்றவர்கள் எவ்விதமான கல்விமான்கள் பட்டதாரிகளாய் இருப்பினும் அறிவில் குழப்பம் அடைந்தவர்களே தான். இதை நாம் இப்போது சிறிது ஆராய்ந்து பார்ப்போம். மனிதன் தன்னுடைய அறிவினால் பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு சிலவற்றை ஓரளவு அறிந்துள்ளான் என்பது உண்மையே. ஆனாலும் அம்மனிதன் தன்னை பற்றி அறிந்திருப்பதில் மிக மிக சொற்பமேயாகும். அது மட்டுமல்லாமல் மாபெரும் கல்விமான்கள்
பட்டம் பதவிகளை உடையவர்கள் கூட வாழ்க்கையின் சில பகுதிகளை குழம்பிய அறிவோடுதான் கிடைக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் தௌஹீதில்லாத, தெளிவில்லாத, குழம்பிய அறிவோடுதான் இகபர வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள். எப்படி என்றால், நான், எனக்கு, என்னுடைய என்ற வசனங்களை நாம் எல்லோருமே சர்வசாதாரணமாக கையாளுகிறோம். நான் பார்ப்பவன், நான் கேட்பவன், நான் அனுபவிப்பவன் என்று கூறும்போது சர்வ பிரபஞ்சங்களும் என்னுடைய பார்வை, கேள்வி முதலாம் அனுபவத்துக்குரிய வேற்று பொருட்கள் என்றும், நான் அனுபவிக்கிறவனாகிய ஓர் வேற்று பொருள் என்றும், உலகையும் எம்மையும் இரண்டு பகுதிகளாக எம்மை அறியாமலே பிரித்துக் கொள்கிறோம். அதாவது அனுபவிப்பவனாகிய நான் ஓர் பொருள் என்றும், என்னால் அனுபவிக்கப்படும் உலகம் எம்மை விட்டும் வேறான ஓர் பொருள் என்றும் இயல்பாகவே நாம் நம்முடைய அறிவில் பிரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அனுபவிக்கப்படும் பொருளான உலகை விட அனுபவிக்கும் பொருளான நானே சிறந்தவன் என்றும் எம்மை அறியாமலே உணர்ந்திருக்கிறோம். அனுபவிக்கப்படும் பொருள் எவ்வளவு சிறந்ததோ அதனால் ஏற்படும் அனுபவமும் இன்பமும் மிக சிறந்ததே என்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் காணும் அனுபவிக்கும் உலகத்துக்கு மையமாய் இருப்பது நாமே என்பது நம்மில் மிக பெரும்பாலாருக்கு தெரியவே தெரியாது. இந்த நிலையில் இருக்கிற நாம் தான் எம்மை மிக பெரிய அறிவாளிகளாக கற்பனை செய்து கொண்டு இருமாப்படைகிறோம். நான் என்று கூறும்போது அந்த வசனத்தினால் விளக்கப்படுவது அல்லது உணரப்படுவது நம்மிடம் உள்ள இன்ன பொருள்தான் அல்லது இன்ன பகுதிதான் என்பதை நாம் உணர்வதே கிடையாது. ஆயினும் நான் என்ற சொல்லினால் குறிப்பிடப்படுவது அல்லது உணரப்படுவது நம்மோடு இன்றியமையாத தொடர்புடைய ஏதோ ஒன்றுதான். மற்றவையெல்லாம் அந்த இன்றியமையாத இனம் தெரியாத பொருளுக்கு பின் நிற்பவைதான். அது ஓர் நாய் என்று கூறும்போது நாய் என்னிலும் வேறானது என்பதும், அது என் அனுபவத்துக்குரிய வேறோர் பொருள் என்பதும் உண்மை. அது என்னுடைய நாய் என்னும் போது என் அனுபவத்துக்குரிய நாய் என்னுடையதே தான் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆகவே அது என்னுடைய நாய் என்று கூறும்போது நானும் நாயும் ஒன்றுதான் என்று கூறக்கூடிய அல்லது நம்பக்கூடிய குழம்பிய அறிவு இப்போது நம்மிடத்தில் இல்லவே இல்லை. அந்த நாய் நம்மை கடித்து விட்டால் என்னை நானே கழித்துக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய குழம்பிய அறிவுடைய மக்கள் எம்முடைய இல்லவே இல்லை. ஆகவே அந்த நாய் என்னிலும் வேறானது, நான் அதை விட்டும் வேறானது என்ற திடமான சந்தேகம் இல்லாத, குழப்பம் இல்லாத, தெளிந்த அறிவோடுதான் நாம் வாழ்கிறோம். இதுபோல என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்ட எந்த பொருளை பற்றி பேசும்போது அவை வேறு, நாம் வேறு என்று குழம்பிய அறிவில்லாத, தெளிவாக திட்டவட்டமாக நம்பியே இருக்கிறோம். ஆனால் இது எனது நான் என்று கூறியது போல இது என் உடல் என்று சொல்லும் போது எம்முடைய குழம்பாத அறிவில் சிறு குழப்பம் ஏற்படுகிறது. வெளிப்படையாய் நோக்கினால் என்னுடைய உயிர் உடல் என்று சொல்லும்போது உடல் எனக்குரியது, நான் வேறு, உடல் வேறு என்று நம்ப வேண்டியதுதான் எம்முடைய குழம்பாத முந்தின அறிவின் தீர்ப்பாகும். என்னுடைய நான் என் அனுபவத்துக்குரிய வேற்றுப்பொருள் என்று தீர்ப்பு கட்டியது போடவில்லை. என் உடல் என்னும் போது உடல் என் அனுபவத்துக்குரிய வேற்றுப்பொருள் என்று தீர்ப்பு கட்ட வேண்டியது நான் குழம்பாத அறிவினால் தீர்க்கப்பட வேண்டிய தீர்ப்பாகும். இந்த தீர்ப்பு தான் எம்முடைய குழம்பாத அறிவில் சரியான தீர்ப்பாகும். ஆயினும் இவ்விஷயத்தில் உண்மை என்ன என்பதும் எம் அறிவில் பெரும்பாலும் அமைவதே இல்லை. ஏனென்றால் நான் காயமடைந்தேன், நான் நோய்வாய்ப்பட்டேன் என்றெல்லாம் கூறும்போது நம்முடைய முந்தைய குழம்பாத அறிவில் சரியான குழப்பமே ஏற்படுகிறது. காயம் உடலில் உள்ளது என்பதும் அவ்வுடல் என் அனுபவத்துக்குரிய வேற்று பொருள் என்பதும் தானே என்னுடைய குழம்பாத அறிவின் தீர்ப்பு. ஆனால் நான் காயமடைந்தேன் என்னும் போது நானே உடல் என்றும் உடலே நான் என்றும் தீர்ப்பு கட்டி விடுகிறோம். இதே போல நான் வயோதிபனானேன், நான் நோயாளியானேன்,
நான் இலட்சணமுடையவனாக இருக்கிறேன், நான் கடுநிறமுடையவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் கூறும்போது நானே உடல் என்றும் உடலே நான் என்றும் தான் தீர்ப்பு கட்டுகிறோம். ஆனால் முதுமை அடைந்ததும் நோயுற்றதும் இலட்சணமாய் இருந்ததும் கடுநிறமாய் இருந்ததும் உடலே அன்றி நான் அல்ல என்பதும் உடல் என்னுடைய அனுபவ பொருளே என்பதும் தான் எம்முடைய குழம்பாதாரியின் தீர்ப்பாகும். அந்த விளக்கம் நான் நோய் வாய்ப்பட்டேன் என்னும் போது பிழையாகவே முடிந்து விடுகிறது. இதே போல நான் ஓர் ஆண் அல்லது பெண் என்று கூறும்போது எம்முடைய அறிவில் குழப்பமே இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆணாயிருப்பதும் பெண்ணாயிருப்பதும் என் உடலே அன்றி நான் அல்ல என்பதுதான் உண்மை. இதுதான் குழம்பாதாரின் விளக்கம். இந்த சாதாரணமான ஓர் சிறு விஷயத்திலே சாதாரண மனிதன் மட்டுமன்றி அறிவாளர்கள் கூட குழம்பிய அறிவோடுதான் வாழ்வோம். எம்முடைய கல்வை மனத்தை கூறும்போது என்னுடைய மனம் என்று தான் கூறுவோம்.